Hello viewers, welcome to our channel Simply Spoken English. என்ன viewers எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? சார் ஆஃபீஸில் மற்ற இடங்களில் இங்கிலீஷ் பேசணும், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய, அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெவ்வேறு ஆங்கிள்லேருந்து நான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன். இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசாமல் இருக்க முடியாது. நல்ல இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்குறது. ஓகேவா? அந்த வகையில் வாங்க நம்ம இன்றைக்கி அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோலையும் உங்களுக்கு வெவ்வேறு இடங்களில் பயன்படக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கியிருக்கிறேன். வாங்க, இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. சரிங்களா? விதவுட் வேஸ்டிங் அவர் டைம், லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக் கிராமர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன். அட்வான்ஸ் லெவல் கிராமர் நடத்தியிருக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கிறதுனால நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியுமா? இது எப்படி சொல்லலாம்? நல்லா அப்படியே அந்த சென்டென்ஸை கவனித்து பாருங்கள். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஈஸியாக ஆரம்பிக்கலாம். இது கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். என்ன டென்ஸு? பார்த்தோன்னே டென்ஸு கண்டுபிடிக்க தெரியணும். தெரியுமான்னு இருக்குது. ஓகேவா? அப்போ டு யூ நோ. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா? தெரியுமா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு? அவ்வளோதான். Do they know what to do? இவ்வளவுதான். Do they know what to do? என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியுமா? அடுத்தது பாருங்கள், அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்களேன். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியுமா? இங்கே யாருக்கு தெரியுமா அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு தெரியுமான்ற அர்த்தத்தில் தான் கேட்குறோம் இல்லையா? அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான். ஓகேவா? அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அது எப்படி சொல்லலாம்? வாட் தே ஆர் கோயிங் டு டூ. வாட் தே ஆர் கோயிங் டு டூ. உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ. அவ்வளோதான். டூ யூ நோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ. Do you know what they are going to do? அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் இந்த ஒரே லெவல் சென்டென்ஸில் ஒரே சென்டென்ஸில் கொடுத்துருக்குறேன். படிங்க, கண்டிப்பாக நல்லா இங்கிலீஷ் பேசலாம். என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அவ்வளோதான். Do you know? அதில் தான் ஆரம்பிக்க போகிறோம். Do you know what happens? Do you know what happens? அவ்வளோதான். இதை என்ன செய்யணும்னா தமிழில் ஒருத்தர் சொல்லி பார்த்துட்டு திரும்ப 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 நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மெமரியிலேருந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. சீக்கிரமாக எழும் பழக்கம் உங்களுக்கு இருக்கா? சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அதான். சீக்கிரமாக எழும் பழக்கம் உங்களுக்கு உள்ளதா, இருக்கிறதா? இது எப்படி சொல்லலாம்? கொஸ்டின் கேட்குறீங்க, இதுதான். ஓகேவா? அப்போது எப்படி ஆரம்பிக்கணும் பாருங்கள். சிம்பிளாக கேட்கலாம். ஆர் யூ யூஸ்டு டு கெட்டிங் அப் ஏர்லி? அவ்வளோதான். உங்களுக்கு பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத ஆர் யூ யூஸ்டு டு சீக்கிரமாக எழுந்திருக்கும் பழக்கம் அப்படிங்கிறத கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். அப்போ சீக்கிரமாக எழும் பழக்கம் உங்களுக்கு உள்ளதா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா ஆர் யூ யூஸ்டு டு கெட்டிங் அப் ஏர்லி அப்படின்னு சொன்னாலே போதுமானது. உங்களுக்கு நீங்கள் சொல்ல வர மீனிங் முழுமையாக இதில் கிடச்சிரும்.
இதுதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் எங்கே வச்சேன்னு பார்த்தியா? நான் எங்கே வைத்தேன் என்று பார்த்தாயா? இதுதான். எப்படி சொல்லலாம்? நீங்களாவே அப்படியே கொஞ்சம் சென்டென்ஸ் மேக் பண்ணிவிடுங்க. அப்புறமேல் நான் கொடுக்குற சென்டென்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன டென்ஸ் பாருங்கள்? பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ டிட் யூ பார்த்தியா? டிட் யூ சி? வேர் ஐ கெப்ட் இட்? அவ்வளோதாங்க, ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. டிட் யூ சி வேர் ஐ கெப்ட் இட்? நான் அதை எங்கே வச்சேன்னு பார்த்தியா? எவ்வளோ ஈஸி பாருங்களேன், இவ்வளவு ஈஸிங்க இங்கிலீஷ். அதை எங்கே வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியுமா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? அதை எங்கே வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு அப்படின்னு வரும்போது அப்போ டூ யூ போட முடியாது இல்லைங்களா, டஸ் ஹி வரணும் இல்லையா? அவ்வளோதான். அவனுக்கு தெரியுமா? டஸ் ஹி நோ வேர் டு கீப் இட்? அவ்வளோதான். அதை எங்கே வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியுமா? டஸ் ஹி நோ வேர் டு கீப் இட்? டஸ் ஹி நோ வேர் டு கீப் இட்? கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுக்கு மேலே நீங்கள் ஓகேவா எளிமையாக கற்றுக்கலாம். எங்கே வைக்கிறது? எவ்வளோ சிம்பிளாக கேட்டிருக்கேன் பாருங்க. எங்கே வைக்கிறது எப்படி கேட்பீங்க? கொஞ்சம் யோசிங்க. எங்கே வைக்கிறது என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். எங்கே? வேர் டு கீப். வேர் டு கீப் இவ்வளோ தாங்க. வேர் டு கீப் அப்படின்னா எங்கே வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். வாரத்துக்கு எத்தனை தடவை அங்கே போவீங்க? இது எப்படி சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். வாரத்துக்கு எத்தனை தடவை அங்கே போவீங்க? என்ன டென்ஸு? இனிமேல் தான் போக போகிறீங்க. அது எத்தனை தடவை போவீங்க அப்படின்னு கேட்டுட்டீங்க, இல்லை கேட்க நினச்சிங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். பொதுவாக நடக்குது ஒரு விஷயம், கேட்குறீங்க வாரத்துக்கு எத்தனை தடவை போகிறது உண்டு அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். அப்படி கேட்கும்போது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். ஹவ் ஆஃபன் டு யூ கோ தேர்? அவ்வளோதான். ஹவ் ஆஃபன் டு யூ கோ தேர்? வாரத்துக்கு எத்தனை தடவை அங்கே நீங்கள் போவீங்க? அவ்வளோதான். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஹவ் ஆஃபன் அப்படின்னா எத்தனை தடவை? அவ்வளோதான். வாரத்துக்கு எத்தனை தடவை அவனை பார்ப்பீர்கள்? அவ்வளோதான். வாரத்துக்கு எத்தனை தடவை அவனை பார்ப்பீங்க? ஓகே, இதே தான். கொஞ்சம் அப்படியே மாடிஃபை பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னாலே போதும். மீதியாக நான் கொடுக்குற இந்த சென்டென்ஸ் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஹவ் ஆஃபன் டு யூ மீட் ஹிம் இன் எ வீக்? ஹவ் ஆஃபன் டு யூ மீட் ஹிம் இன் எ வீக்? அவனை பார்க்குறத நம்ம சந்திக்கிறத நம்ம ஓகேவா ஒரே வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எத்தனை தடவை அவனை பார்ப்பீங்க? அதான் மீட்டுன்ற வேர்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்கே இன்டெண்டட் மீனிங். பார்ப்பீங்கன்னா சீன்ற வேர்டு இந்த இடத்துல நம்ம சொல்ல வரல. எத்தனை தடவை அவனை நீங்கள் வாரத்தில் பார்ப்பீங்க? அவ்வளோதான். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த சென்டென்ஸுக்கு கவனிங்க. எப்பயாச்சும் என்ன பாராட்டியிருக்கியா? இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறது வந்து என்னை. ஓகேவா? நம்ம வழக்கு மொழி தமிழில் நான் சொல்லியிருக்கிறேன். எப்பயாச்சும் என்னை நீ பாராட்டியிருக்கியா அப்படின்னு கேட்போம்ல, அதுதாங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இருக்கியா, செஞ்சிருக்கியா, போயிருக்கிறியா, வந்திருக்கிறியா, இதுக்கெலாம் நீங்கள் பெட்டர் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க? இதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு சென்டென்ஸை நான் போட்டுட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சரை பார்த்துட்டு போயிடுவீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஹேவ் யூ எவர் அப்ரிஷியேட்டட் மீ? ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஹேவ் யூ எவர் அப்ரிஷியேட்டட் மீ? அவ்வளோதாங்க. எப்போவாச்சும் என்ன நீ பாராட்டி இருக்கியா? இதெல்லாம் இதே போல் கொஸ்டின்ஸ் அந்த அப்ரிஷியேட்டடை மட்டும் எடுத்துட்டு வேறு V3 போட்டு 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 நீங்கள் பொருந்தக்கூடிய வாக்கியங்களை உருவாக்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? சென்டென்ஸு சொல்லியிருக்கேன்.
இதுவே ஒரு சென்டென்ஸ். ஏன் முயற்சி செய்யக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணுங்க. சிம்பிளாக சொல்லலாம். Why not try? Why not try? Why don't you try அப்படின்னு சொல்லலாம். நீ ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது why don't you try? பொதுவாக கேட்குறீங்க, அவர் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கன்சிடர் பண்ணாமல் பொதுவில் கேட்குறீங்க அப்படின்னா why not try? ஏன் திரும்பவும் ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன் திரும்பவும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி ட்ரை பண்ணலாம்? இதே போல தான். why not join again? எப்படி கேட்கலாம்? why not join again? இது காமனாக கேட்குறதுக்கு. ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும் அப்படின்னா யாரை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சப்ஜெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீ ஏன் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கணுமா, why don't you join again? நீ ஏன் திரும்பவும் ஜாயின் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அது எப்படி உனக்கு தெரியாது? நல்லா கவனிங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லை, தெரியாது. அது எப்படிப்பா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சதை ட்ரை பண்ணுங்கள், எழுதிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஆன்சர் கூட கம்பேர் பண்ணுங்கள். ஹவு கம் யூ டோன்ட் நோ, அவ்வளோதான். அது எப்படி உனக்கு தெரியாமல் போகும், அந்த அர்த்தத்தில் வருது. ஹவு கம் யூ டோன்ட் நோ. ஓகேவா? பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குதா? ஹவு கம்ன்றதுலாம் புதுசாக இருக்குது சார் எங்களுக்கு அப்படின்னா எப்படிவா அது எப்படி அப்படின்னு கேட்குறோம்ல, அதுக்கெலாம் ஹவு கம் அப்படின்னு கேட்கலாம். அது எப்படி உனக்கு புரிஞ்சுது, அது எப்படி உனக்கு புரிந்தது, என்ன டென்ஸ் கவனிங்க, புரிந்தது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? எப்படின்னு வந்திருக்குது. ஓகேவா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், எழுதி வச்சுக்கோங்க முதல்ல. அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஹவு கம் யூ அண்டர்ஸ்டுட், ஹவு கம் யூ அண்டர்ஸ்டுட், அவ்வளோதான். உனக்கு எப்படி புரிந்தது. எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு வேலை செய்கிறதுக்கு, சமைக்கிறது அந்த மாதிரி. சமைக்க எவ்வளவு நேரம் ஆகும் கேட்போம்ல, எவ்வளவு நேரம் ஆகும் சமைக்க. ட்ரை பண்ணுங்க, எழுதுங்க முதல்ல. நீங்கள் நினைக்கிற ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி கரெக்ஷன் பண்ணும்போது மனசில் நிற்கும். எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹவு லாங் டஸ் இட் டேக் டு குக், ஹவு லாங் டஸ் இட் டேக் டு குக், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். அவ்வளோதாங்க இங்கிலீஷ். நிறைய கற்றுக்கிட்டீங்க. நம்ம சேனலில் இருக்கிற இந்த விஷயங்களே போதும். இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம். வாங்க அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த ஆக்ஷனை மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ஓகேவா? இதே பாருங்களேன். எவ்வளோ நேரம் ஆகும் டெல்லி போக அப்படின்னு கேட்கணும். இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதே தான். அந்த ஹவு லாங் டஸ் இட் டேக் அது மாறவே மாறாது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். ஹவு லாங் டஸ் இட் டேக் டெல்லிக்கு போவதற்கு, டு கோ டு டெல்லி, கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஹவு லாங் டஸ் இட் டேக் டு கோ டு டெல்லி. சிமிலர் சென்டென்ஸை தமிழில் நீங்கள் முதல்ல உருவாக்கிடுங்க. உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், அதை இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு வீடு கட்ட எவ்வளோ நேரம் ஆகும், இல்லை எவ்வளோ நாள் ஆகும், அந்த காலத்தை தான் குறிக்குது. நேரம் அப்படின்றத நீங்கள் அப்படி தமிழில் உள்ள மாதிரி எடுத்துக்க வேண்டாம். சில இடங்களில் அது லாங்கர் பீரியடையும் குறிக்கும். அது எப்படி சொல்லலாம்? ஒரு வீடு கட்டி முடிக்க, இல்லைன்னா ஒரு வீடு கட்ட எவ்வளவு காலம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? அதே தான் ஹவு லாங் டஸ் இட் டேக், அது மாறாது. டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஹவுஸ் என்ன வரும்? டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஹவுஸ், இவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் இதே போல் தமிழில் ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு அந்த தமிழ் வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அதை நான் போய் செக் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கேள்வி நீங்களாகவே உருவாக்குங்க. எவ்வளவு நேரம் ஆகும், ஏதோ ஒரு ஆக்ஷன் என்ன செய்வதற்கு அப்படின்றத நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஆக்ஷன் ஒன்று போட்டுக்கோங்க.
போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எழுதி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தமிழ் இங்கிலீஷ் 2 சென்டென்ஸுமே கொடுங்க. நான் அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன். ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். இதே போல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஆகும் இதை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கலாமா? பாபு எங்கே போனாருன்னு யாருக்கு தெரியும்? ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். பாபு எங்கே போனாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? சிம்பிள். இங்கே ஆக்சிலரி வேர்ப்லாம் தேவையில்லை. ஆக்சிலரி வேர்ப் தேவையே இல்லை இங்கே. ஹூ நோஸ்? யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத எப்படியே கேட்கலாம். ஹூ நோஸ் வேர் பாபு வெண்ட்? பாபு எங்கே சென்றார் என்று. அதை எப்படி சொல்லணும்? வேர் பாபு வெண்ட். ஹூ நோஸ் வேர் பாபு வெண்ட். இவ்வளோதாங்க. உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல, இதை எப்படி சொல்லுவீங்க? உனக்கு முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. இதையே முன்னாடி சொல்லியிருக்கேன். உனக்கு முன்னாடியே சொன்னேன் அல்லவா, கிட்டத்தட்ட அந்த மீனிங்கில். ஓகேவா? ஐ டோல்ட் யூ பிஃபோர், ரைட்? இது போதுங்க. ஐ டோல்ட் யூ பிஃபோர், ரைட்? இல்லையா? இவ்வளவு சிம்பிள். இங்கிலீஷ் அவ்வளவு சிம்பிள். காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கிது தானே? ஆமாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் பார்க்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி அட்வான்ஸ்டாக போய்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த வகையில் இன்னொரு முக்கியமான வீடியோ தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா இங்கிலீஷ் பேசலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ்.